ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேல் பர்சனாலிட்டி ஒரு ஆணோட ஆளுமையை பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டு வெவ்வேறு வகைகளாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகைகள்? அதில் நீங்கள் எந்த வகையை சார்ந்தவங்க? உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட், த ஆல்ஃபா மேல்ஸ். இவங்க ரொம்ப தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்காங்க. பெரும்பாலும் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் இவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப கடினமான காம்படிட்டிவான சூழ்நிலைகளில் போட்டியிட்டு அதில் ஜெயிக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். ரெண்டாவது, பீட்டா மேல்ஸ். இவங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள். இவங்ககிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு விருப்பமே இருக்காது. எப்பவுமே மற்றவங்க கிட்ட ரொம்ப இணக்கமாகவும் ஒத்துழைப்புடனும் இருக்க தான் இவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இந்த பீட்டா மேல்ஸ். மூணாவது, காமா மேல்ஸ். இவங்க எப்பவுமே மற்றவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. அவங்களே சுய பரிசோதனை செஞ்சு அவங்கக்கிட்ட என்னென்ன தவறு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுக்கக்கூடிய மனிதர்களாக தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வளர்ச்சி சுய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை ஆராய்ச்சி செய்கிறதுல அதிக விருப்பம் காட்டக்கூடியவங்க தான் இந்த காமா மேல்ஸ். நாலாவது, டெல்டா மேல்ஸ். இவங்க ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர்கள். ரொம்ப நம்பகமான நிலையான மனநிலை கொண்ட மனிதர்களாகவும் இவங்க இருக்காங்க. அதே சமயம் இவங்களுடைய ஆம்பிஷன்ஸும் கோல்ஸும் ரொம்ப ஹை லெவலில் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. ரொம்ப ஆவரேஜாக இருக்க தான் இவங்க ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய அன்றாட வேலைகளையும் பொறுப்புகளையும் முடிக்கிறதுல தான் இவங்க ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி இவங்க எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி அந்த குரூப்புக்கு இவங்க தான் பேக் போனாக இருப்பாங்க. அஞ்சாவது, சிக்மா மேல்ஸ். இவங்க சுதந்திரமாக இருக்கிறத அதிகமாக விரும்புகிறாங்க. அதே மாதிரி தனிமையை நேசிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இவங்க இருக்காங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தங்களுடைய உணர்ச்சிகளை அதிக அளவு மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே சமயம் அதிகமாக தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இவங்க இருக்காங்க. ஒரு செயலை செய்யும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு செயலாக இருந்தாலும் சரி இல்லை பேசுகிறதா இருந்தாலும் சரி தங்கள் மனதில் பட்டதாக தைரியமாக பேசக்கூடிய துணிச்சல் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த சிக்மா மேல்ஸ். ஆறாவது, ஒமேகா மேல்ஸ். இவங்களும் தனிமை விரும்பிகள் தான். ஆனால் இவங்க வழக்கத்துக்கு கொஞ்சம் மாறானவங்க. அதாவது ஒரு செயலை நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை நான் ஏன் இப்படி செய்யணும், இதை வேறு வழியில் செஞ்சால் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிப்பாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்றது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்ப தனித்துவமானவங்க. மற்றவங்க கூட எப்பவுமே இவங்க ஒத்து வர மாட்டாங்க. இவங்களுடைய பாதையில் தான் இவங்க பயணிப்பாங்க. ஏழாவது, ஜெட்டா மேல்ஸ். இவங்களும் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் தான். அதே மாதிரி சுதந்திரத்தை அதிகமாக மதிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்காங்க. எந்த ஒரு சமூக அழுத்தங்களுக்காகவும் அவங்களுடைய கொள்கையை இவங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தான் அவங்களுடைய முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி சமூகத்துக்கு எதிரான கொள்கைகளும் சரி கட்டமைப்புகளையும் சரி எதிர்த்து அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எது ரொம்ப முக்கியமோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. இப்போ உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முதல் படி. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன்கிட்ட இந்த எல்லா பர்சனாலிட்டியுமே மிக்ஸ்டாக தான் இருக்கும்.